கவசம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெயிலில் போகிறீங்க, வெயிலில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு கவசம். இப்படி நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரம் நம்மளால் கவசத்தோடு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா கவசமும் ஆகாது. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பணம் இருந்தால் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பணம் இருந்தும் நிறையா பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கைக்கு உண்மையான கவசம் எதுன்னா இறைவனுடைய அருள் தான் உண்மையாலுமே கவசம். இறைவனுடைய அருளை எப்படி ஒருத்தன்ட்ட கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சப்பதான் பாலதேவராய சுவாமிகள் பழனிமலையில் மனிதர்கள் படக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கவசத்தை கொடுக்கணும். கவசம்னா என்னென்னா தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கவசத்தை கொடுக்கணும்னு முருகப்பெருமானுடைய உத்தரவுனால உருவாக்கியது தான் கவசம். அது ஒரு பெரிய தொகுதி. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே கவசத்தினுடைய அழகு என்னென்னா ஒரு வார்த்தை வரும், காக்கன்னு ஒரு வார்த்தை வரும். அது வந்ததுன்னா அது கவசத்தினுடைய ஒரு தனி நுட்பம். ஆனால் வேல்மாறலில் எங்கேயுமே காக்கன்னு வராது. இந்த வேல்மாறல் அத்தனையுமே வேலனுடைய பெருமைகளை மட்டும்தான் சொல்லும். வேலனுடைய பெருமைகளை மட்டும்தான் சொல்லும். வேலை பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லும். ஆனால் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கும் வேல்மாறலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா, கந்தசஷ்டி கவசத்தில் முருகனை பாட வந்த தேவராய சுவாமிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலையே பாடுவார். காக்கா காக்கா கனவேறு காக்கா நோக்க நோக்க நொடியின் நோக்க தாக்கா தாக்கா தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பிடிபட, அதே மாதிரி கண்களிரண்டையும் கனவேறு காக்க அப்படின்னு முருகனை பாட வந்தவர் வேலை மட்டுமே பாடிட்டு நிறைவேற முருகனை பாடி நிவர்த்தி பண்ணி முடிச்சிருப்பார். இங்கே வேல்மாறல் என்னன்னா தொடர்ந்து வேலை மட்டுமே பாடியிருக்கோம். அப்போ ஒரு உண்மை புரியுது என்னன்னா, 2 மந்திரமும் சொல்லக்கூடிய அறுதியான உண்மை, வேலும் முருகனும் வேறு வேறு கிடையாது. வேல்தான் முருகன், முருகன் தான் வேல். அருணகிரிநாதரை ஒட்டித்தான் பாலதேவராய சுவாமிகள் அந்த கவசத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். பாலதேவராய சுவாமிகள் திருப்புகழ் இன்னும் பல மகா மந்திரங்கள்லாம் படிச்சுதான் அந்த கவசத்தை உருவாக்கியிருக்கிறார்.